கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜி கன்னிராசிக்காரர்கள்னால் நீங்கள் சிரிப்பீங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவங்க எங்களுக்கு ஒன்று புரியல, நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? வறுமை வருவதற்கான வழிகள் என்ன? நம்முடைய அறியாமை, அறிவீனம், முட்டாள்தனம். இது மட்டும்தான் வறுமை வருவதற்கான ஒரே வழி. தொடர்ந்து காலிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கான் பாருங்க, அவனுக்கு வறுமையே வராது. வறுமை யாருக்கு வரும்? நம்ம வெட்டியாக இருந்தால் வரும். ஸோ அந்த குணம் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? எந்திரிச்சோன்னா வேலை பார்க்கணும்னு நைட்டாக இருக்குது, அப்புறமா நம்ம ஓகே. இப்போ அடுத்ததெல்லாம் பார்ப்போமா? 8 செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஒரு நல்லது, ஒரு கெட்டது. என்ன நல்லது? ஐடி ஜாப்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். 9ஆம் இடத்துல சூரியன் வரும்பொழுது அப்பா வழி சொத்துக்களுக்காக போராடுறேன் சார், எங்கள் அப்பா சொத்து சேர்த்தார் சார், அது எல்லாரும் பிடுங்கிறதுக்குனே இருக்கானுங்க சார், எனக்கு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. நம்ம ஆளுங்க ரொம்ப நல்லவங்க. உலகெங்கில் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜி கன்னிராசிக்காரர்கள்னால் நீங்கள் சிரிப்பீங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவங்க எங்களுக்கு ஒன்று புரியல, நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு. நண்பர்களே, நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க, நான் நேரடியாக பதில் சொல்கிறேன். கன்னிராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் தவளைகள் கூட காதலிக்குது, ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு காதல் வரமாட்டேங்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏனென்றால் இந்த கன்னிராசிக்கு ஒரு குணம் என்னவென்றால் 7 குருவா போய்டுறார். குமாரி என் காதல் சிக்கி முக்கி திக்கி நிற்குது குமாரி, அந்த மாதிரி தான் அவங்க காதல். அங்கே பாருங்க, காதல் கவிதை சொன்னால் தாளமுத்து நடராசர் மாளிகையில் குமாஸ்தா வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அனுப்புனர் பெருநூறுலாம் வச்சு எழுதிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு தெரியாது. பாவம், நீங்கள் இப்படியே வளர்ந்துட்டீங்க. ஸோ இப்போ இதில் என்னென்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கார். ஆனால் உங்களுக்கு இந்த வருஷம்தான் லவ் வரப்போகுது. அதான் அதில் ஆச்சரியம். இப்போது தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறவன் தப்பு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வரைக்கும் லவ்வே பண்ணாதனா உங்களுக்காக ரெமோவாக மாற போகிறேன் அப்படின்னு. என்ன நீங்கள் திடீர்னு ரெமோ ஆகிட்டீங்க, ஆரி ஹேய் நாண்டி எல்லாம் பண்ணுவீங்க. இந்த ரோஸ்க்கெல்லாம் ரொம்ப கர்வம், உன்னோட அழகாக இருக்கிறதா கர்வம், அதனால தான் ரோஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன், போதும்டா முடியலடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முரட்டுத்தனமாக லவ் பண்ணுற ஒரு ஆள். இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. சனி வந்து உங்களை லவ் பண்ண வைக்கிறாரு, நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க. சரி, இப்படி வாங்க. 10 குரு வந்தால் பதவி பறிபோகும். இதை இந்த உலகத்திலே சொல்லக்கூடிய தைரியமான ஆள் நான் ஒன்று தான். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் சுனாமி வந்துருங்கிறான், சில பேர் உலகம் அழிஞ்சு போயிருங்கிறான். இந்த டிசம்பர் வேறு வந்துருச்சு, இன்னும் இவங்க அக்டோபர்லேயே ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க சுனாமி வாங்க, உலகம் அழிஞ்சு கடல் கடியில் போயிருங்கிறாங்க. நானும் ஒரு 4-5 வருஷமாக வெயிட் பண்ணுறேன், உலகம் அழிகிற மாதிரி தெரில. சரி ரைட்டு. ஆனால் நான் ஒன்று தான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. இப்போ கடகராசிக்காரங்கலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், 10 குரு வந்தால் பதவி பறிபோகும், சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்காதவங்க மூச்சு விட்டுக்கோங்க. ஒரே 13 நாள் தம் கட்டி உங்கள் பாஸ்கிட்ட மெடிக்கல் லீவ் போட்டாது போயிருங்க. ஐயா முடியலையா அப்படின்ட்டு போயிருங்க. இந்த 13 நாளும் பாஸ் மூஞ்ச பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை போயிடும். ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் விடுதலை அவ்வளோதான். இந்த கம்பெனிக்கு டாட்டா, நிம்மதியாக வேலையை ரிசைன் பண்ணலாம். இது வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த பாஸ் அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார், அல்லது நீங்கள் ரிசைன் பண்ண. 2ல் எது நடந்தாலும் நல்லது தான். சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச கம்பெனி கூட ஒரு கம்பெனி இருந்தது, நான் ரொம்ப நல்லா பார்த்த கம்பெனி. நான் தான் அந்த கம்பெனி விட்டு வந்துட்டேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறமா தான் தெரியும் அந்த கம்பெனி பாஸே போயிட்டாரு அப்படிங்கிறது. அந்த மாதிரி சில நேரங்களில் என்ன நடக்கும்னா, நமக்கான நல்லது எந்த ரூட்டில் வேணால் நடக்கும். நமக்கு ஆஃபீஸில் நல்ல ஆஃபீஸ் தான், ஒரு ஆள் மட்டும் கரைச்சலை கொடுத்துட்டே இருந்தான், ஒழிஞ்சாடா அப்படின்னு. அதே பெரிய நிம்மதி. எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சா நன்றா யோசிச்சு பாருங்கள், 7 மணிக்கு வேலைக்கு போகிறீங்க, நைட்டு 8 மணி ஆயிடுது வீட்டுக்கு போகிறதுக்கு. பெரும்பாலான நேரம் வாழ்க்கையில் நீங்கள் கம்பெனியில் தான் செலவு பண்ணுறீங்க. வீட்டுக்கு கூட எவ்வளோ நேரம் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 3-4 மணி நேரம். அந்த மிச்ச நேரம் ஃபுல்லாக பாசு மூஞ்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. புரியுதா? அப்போது அவன் இல்லைன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 12ஆம் இடத்துல குரு வந்துட்டார். ரைட், ஓகே. அப்போ வேலை போனவங்களுக்கு என்ன குருஜி சொல்ல வரீங்க? வேலை போனவனுக்கு வேலை கிடைக்க போகுது, புதுசாக வேலை, கவலையே படாதீங்க. 17 நாளில் ஒரு கோல்டன் ஜாப் ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ அடுத்ததெல்லாம் பார்ப்போமா? 8 செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஒரு நல்லது, ஒரு கெட்டது. என்ன நல்லது? நல்லதுன்னா உயிருக்கு ஆபத்தாக போராடி கொண்டிருப்பவர்களுக்கு. இப்போது எங்கிட்ட கூட நிறைய கன்சல்டேஷன் வரும்போது உயிருக்கு ஆபத்துன்னா அப்படி கரைஞ்சி போயிடுவேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் இதோட நேற்றோட
இப்போ தம்பிகள்கிட்ட கேட்டேன், 500 கணக்கு மறந்துட்டேன்டா, 510 எவ்வளோடா போடுறதுன்னு. நம்ம அதெல்லாம் தாண்டிட்டோன்னே, ஏதோ ஒரு கணக்கு போடுங்கங்கிற மாதிரி 511வது பிரேத சம்ஸ்காரம் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில். இந்த உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அதில் இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கும்போது, 8 கூடையவன் ஆட்சி நடக்கும்போது, இந்த மாதம் யாரெல்லாம் ஐசியூவில் இருக்கீங்களோ இதை கேட்டுட்டு இருப்பீங்க. நான் அடிக்கடி மருத்துவமனை செல்பவன், அதனால சொல்கிறேன். 8ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது, ஆயுள்காரகன் ஆட்சி பெறும் பொழுது கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஹெல்த்துக்கு இஷ்யூ, டாக்டர் சொல்லிட்டார் 3 நாள் ஐசியூ, அவ்வளோதான் பிராணம் போய்டுன்னு டாக்டர் சொன்னார்னா, சொன்னது டாக்டர் தான், கடவுள் இல்லைன்ட்டு தொடச்சி போட்டு போயிட்டே இருங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் ஆட்சி, செவ்வாய் வந்தால் ஒன்றும் வர முடியாது. இதே நேரத்தில் இது நல்ல விஷயம். கெட்ட விஷயம் என்ன? தீரா வறுமை வந்து சேரும். கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு ஆன்லைன் ட்ராப்பு சார், நண்பன் மாதிரி நல்லா தெரிஞ்ச மாதிரி பேச ஒரு லிங்க் நம்மள சார், லிங்க் இருக்கு, அக்கௌண்ட் இந்த மொத்த காசும் போயிடுச்சு சார், இதெல்லாம் நடக்கும். ஆன்லைன் ட்ராப்பு. 8ஆம் இடத்துல 8 கூடையவன் ஆட்சி பெறும்போது வறுமை வந்து சூழ்வதற்கான அத்தனை வேலைகளும் நடக்கும். வறுமை வருவதற்கான வழிகள் என்ன? நம்முடைய அறியாமை, அறிவீனம், முட்டாள்தனம், இது மட்டும்தான் வறுமை வருவதற்கான ஒரே வழி. தொடர்ந்து காலிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கான் பாருங்க, அவனுக்கு வறுமையே வராது. வறுமை யாருக்கு வரும்? நம்ம வெட்டியாக இருந்தால் வரும். ஸோ அந்த குணம் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? எந்திரிச்சோன்னா வேலை பார்க்கணும்னு ஆகிட்டா இருக்குது. அப்புறமா நம்ம ரீல்ஸ் பார்த்தோம்னா டயர்ட் ஆகிடுது. ரீல்ஸ் பார்த்தா டயர்டு தான் ஆகும். நிறைய பேர் நானே ரீல்ஸ் பார்க்குறத ஒரு போதை பொருளாக யூஸ் பண்ணுறேன். நைட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்கினா நல்ல தூக்கம் வரும். மேபி அப்படி பண்ணுங்கள். வேலை பார்க்குற நேரத்தில் பார்க்காதீங்க. ஸோ 8 கூடையவன் ஆட்சி பெறுகிறான். 9ஆம் இடத்திலே உங்களுக்கு சூப்பரான விஷயம், சூரியன் வந்திருக்கிறார். சூரியன் வந்து வாவெனும் போது, சூரியன் தான் உலக புகழ் பெறுறீங்க. அப்போது ஐடி ஜாப்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். 9ஆம் இடத்திலே சூரியன் வரும்பொழுது, அப்பா வழி சொத்துக்களுக்காக போராடுறேன் சார், எங்கள் அப்பா சொத்து சேர்த்தார் சார், அது எல்லாரும் பிடுங்கிறதுக்குனே இருக்கானுங்க சார், எனக்கு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. நம்ம ஆளுங்க ரொம்ப நல்லவங்க. மேசராசிக்காரங்களாம் கேட்டால் தெரியும். அவங்க அப்பா சொத்து இருக்கும், அது பிரச்சனையே இருக்கும், லீகல் இஷ்யூவாகவே இருக்கும். ரொம்ப நல்லவங்கடா, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான். அப்போது அந்த சொத்து விஷயம் செட் ஆகி அப்பா காசு உங்களுக்கு வந்துடும். அடுத்து 10லே சுக்கிரன், 10லே குரு, நல்லா இருக்க போகிறீங்க. இந்த அடுத்த 30 நாள் சூப்பராக இருக்க போகிறீங்க. குரு பயிற்சி பலன்கள் மீண்டும் க்ளோஸாக வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நேரம், அருமையாக இருக்க போகிறீங்க. அடித்து விளையாடுங்க, சூப்பர். உங்களுக்கு தொடர்ந்து இதை பற்றி, ஐயோ சார் எனக்கு வேலை போயிடுச்சே சார், நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க எனக்கு வேலை போகுது சார் நினைக்கிறவங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.